இப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இல்ல. பாத்துக்க. இவனுங்க பேசுறதெல்லாம் தாங்க முடியல. ஒரு கேம்ல 5-1ன்னு ஓட்ட புரட்டிட்டானுங்க. நீங்களும் சாம்பியன்ஸ் லீக்ல 2-0 வின். அவங்களும் சாம்பியன்ஸ் லீக்ல 2-0 வின்னோட வராங்க. எப்படி இருக்கு? ஆமா. திருத்தம். நாங்க வந்து 11 மென்னோட போட்டி போட்டு 2-0 வின் பண்ணோம். 10 பேரோடயே 2 கோல் தான் அடிச்சாங்க. இந்த வியூவர்ஸ் நீங்க பாக்குற மேன் சிட்டி ஃபேன்ஸுக்குலாம் நான் ஹைஃபை வைக்கிறேன். எதுக்குன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால திரும்ப சொல்லி உங்களுக்கு காமிக்க வேணாம். பட் இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வரீங்க, வாங்க ஜோரா ஜாலியா வரவேற்கிறோம். என்னடா போன வாட்டி கொடுத்தது பத்தாதா, இன்னும் அதிகமா வேணும்னு கேட்டிருக்காங்க நம்மளையே. என்ன சொல்ற? ரொம்ப ஆடாத. உங்களுக்கும் அவங்களுக்கும் போன தடவை ஒரு 6 பாயிண்டோ 7 பாயிண்டோ தான் கேப். பெரிய கேப் ஒண்ணும் இல்ல. ஒத்த கேப்ல 5-1 அடிச்சுட்டு தேவையில்ல. கேம்ல என்ன நடந்தது அப்படித்த மட்டும் தான் எனக்கு தேவை. அவங்க வந்து 50 ட்ரோஃபி கூட வச்சுக்கலாம். எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. என்ன நடந்தது போன வாட்டி அவ்வளவுதான். பெப்பு இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இல்ல. பாத்துக்க. இவனுங்க பேசுறதெல்லாம் தாங்க முடியல. ஒரு கேம்ல 5-1ன்னு ஓட்ட புரட்டிட்டானுங்க. கொஞ்சமாச்சு வேமா சூசோட அந்த கேமுக்குள்ள மரியாதையா போறீங்க. அதுவும் அந்த கிரவுண்ட்ல போயிட்டு இவனுங்க உங்களுக்கு பண்ணதை தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துட்டு வாங்க. இவனுங்க தொல்லை தாங்க முடியல. ஒரு கேம் ஜெயிச்சு போட்டு 5 கோலா. சரி என்ன உங்க ஹோமுக்கு வரானுங்க. என்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்க? ஏன்னா நீங்களும் சாம்பியன்ஸ் லீக்ல 2-0 வின், அவங்களும் சாம்பியன்ஸ் லீக்ல 2-0 வின்னோட வராங்க. எப்படி இருக்கு? ஆமா. திருத்தம். நாங்க வந்து 11 மென்னோட போட்டி போட்டு 2-0 வின் பண்ணோம். 10 பேரோடயே 2 கோல் தான் அடிச்சாங்க. அதனால டெக்னிக்கலி நீ ஏன் சொல்லிக்கோ என்ன இதுன்ட்டு. பட் ஆமா, வரவேற்புலாம் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஏர்லியா வந்துச்சு. எனக்கு அதுதான் ஒரே வருத்தம். ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்சஸ் வந்து இப்ப இந்த ஆப்வியஸ்லி ஆர்சனல், லிவர்பூல், ஆன்ஃபீல்ட்ல நடந்து முடிஞ்சிச்சு. இப்ப வந்து இந்த செல்சி கேமும் நடந்து முடிய போகுது. சாரி சிட்டி கேம், அப்புறமா யுனைடெட் கேமும் முடிஞ்சிச்சு அவையில. சோ எல்லா இம்பார்ட்டன்ட் கேம்ஸும் ஃபர்ஸ்ட்லயே முடிஞ்சிருது. சோ ஒரு விதத்துல நல்லதுதான். இதுக்கப்புறம் என்ன போக டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் சீசன்ல அவ்வளவு பிரஷர் இருக்காது. சோ ஹோப்ஃபுல்லி அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இப்போதைக்கு வந்து இது மஸ்ட் வின் 2 டீம்ஸுமே. இந்த மாதிரி தான் போன கேம் சொன்னோம் நம்ம, அவங்க ஆடும்போது சிட்டி ஆடும்போது சொன்னோம். பட் தே ஒன் இட். அதே மாதிரி இந்த கேம் வந்து டிஃபரெண்டா, ஏன்னா லாஸ்ட் 2 கேம்ஸ் வந்துட்டு ஆர்சனல் ஹோம்ல ஆடுறப்ப ஆர்சனல் ஜெயிச்சிட்டாங்க. சோ வந்து பெப்புக்கும் வந்துட்டு ஒரு இது இருக்கும் தான், ஜெயிச்சாலுன்ற ஒரு வெறி இருக்கும். சோ அதனாலேயே வந்து நல்லா ஆடுவாங்கன்ற ஒரு எதிர்பார்க்கறது தான். ஓ ஆமா, முந்தின சீசனும் 2-1 கடைசியில ஜெயிச்சிங்களோ டிஃப்ளெக்ஷன் கோல்ல. நம்ம இப்படியே அதான் வேற செலிப்ரேஷனை போட்டுட்டு ஆலண்ட உசுப்பேத்தி விட்டான் போன தடவை. இந்த தடவை வெறியோட வராண்டா ஆலண்டு. இருக்குடா உங்களுக்கு வெறியோட வந்து போட்டு புரட்ட போறான்னு நினைக்கிறேன். அப்படி அடிச்சு விட்டு அனுப்பிச்சிங்களே. ஏற்கனவே போடணும்னு சொல்லியிருக்கான் போன கேம்ல. இந்த கேமுக்கு தான் நாங்க காத்திருக்கோம். போன சாம்பியன்ஸ் லீக் கேமை முடிச்சுட்டு இந்த தடவை நாங்க போய் பாத்துக்கிறோம். போன தடவை நாங்க ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இந்த தடவை நாங்க யாரு 4 டைம் சாம்பியன் காட்டிட்டு வரலாம் சொல்லியிருக்கான். கேட்டீல? அதுவும் பெப்பன்னு சொல்லிக்கிற பாத்தியில பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பாத்தியா இல்லையா? என்ன சொன்னா? அதாவது நாங்க வந்து 4 வாட்டி செலவு பண்ணி ஜெயிச்சோம்னா ஆர்சனல் இந்த வாட்டி பயங்கரமா செலவு பண்ணிக்கிறாங்க. மை ஃப்ரெண்ட் ஆர்டெட்டா பயங்கரமா செலவு பண்ணி இருக்காரு. ஜெயிச்சாருன்னா பாப்போம். செலவு பண்ணி ஜெயிச்சாரு நான் சொல்லிடுவேன். அவரா ஒண்ணும் அவரோட திறமையில ஜெயிக்கல. செலவு பண்ணி தான் ஜெயிச்சாரு. நான் வந்து சொல்லிடுவேன் என் ஃப்ரெண்ட் ஆர்டெட்டாட்ட. இந்த காலத்துல யாரா திறமையை வச்சு வின் பண்றா? இல்ல நம்ம என்ன லெவர்கூசனா இல்லனா வந்துட்டு ஒரு இல்ல லெஸ்டர் சிட்டியா? எல்லாரும் நீ என்னடா காசு பத்தி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் இழுக்கிறோம். அதனால லாஸ்ட் சீசன் வாட் ஹேப்பன்ட்? நீங்க செலவு பண்ணி நாங்க பண்ணல. அப்படி நாங்க ஜெயிச்சோம். வந்து அந்த ஸ்குவாட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்குவாட்ரா, அது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் இருக்க ஸ்குவாட்ரா. உடனே வந்து நாங்க வந்து பிச்சைக்காரங்க, நாங்க வந்து அகாடமி பிளேயர் வச்சு தான் உருவாக்கணும்ன்ற கிளப் மாதிரி எல்லாம் பேசாங்க. அப்போ செலவு நியாயஸ்தம் இல்ல, நாங்களும் நியாயஸ்தம் இல்ல. ஓகே, அதனால யாருமே கிடையாது. ஒழுங்கா எல்லாரும் கல்பிரிட்னு ஒத்துக்கிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். எல்லா கல்பிரிட் நீங்க தான். 1 பில்லியன் ஆச்சு தலைவன் வந்ததுல இருந்து 5 சீசன் ஆச்சு. 1 பில்லியன் ஸ்பெண்டிங். இன்னும் ஒண்ணு வெங்கல. நாங்க வந்து பிச்சு செலவு பண்ணுவோம். நீங்க ஒரு பிளேயருக்கு 100 மில்லியன் கொடுத்து வந்து அசால்ட்டா வாங்கிட்டு போயிருவீங்க. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நாங்க ஜெயிச்சோம், நாங்க வாங்குறோம்டா. சிட்டி ஜெயிச்சாங்க, பெப் கார்டியோலா ஜெயிச்சு வாங்குறான். நீங்க ஜெயிக்காமயே வாங்கிட்டு இருக்கீங்க. அவனா சீசன் 3 ட்ரோஃபி அடிக்கறாங்க. என்ன ஃபைனான்ஸ் ஃபுல்லா போறோம். எங்க நெட் ரெவென்யூ நல்லா பாசிட்டிவ் தான்டா. நாங்க செலவு பண்ணுவோம்டா எங்க இஷ்டத்துக்கு. உனக்கு என்ன எரியுது? காசு இருந்தா செலவு பண்றா. சிட்டி செல்சி அதான் சொல்றான். பெப்ப அதேதான் சொல்லியிருக்காப்ல. நாங்க வந்து நாங்க வந்து இப்படி என்கிட்ட சொல்றீங்க. ஆர்சனல் ஜெயிச்சாலும் ஆர்டெட்டாவோட திறமை கிடையாது. செலவு பண்ணி ஜெயிச்சாங்க நான் சொல்லிட்டு போயிடுவேன். பிரச்சனையே இல்லையே. எங்க ஆர்சனல் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து கப்பு வந்தா போதுன்ற நிலைமையில இருக்கும். நீ ஒரு கருத்து சொல்றதுக்காக நாங்க அப்படி ஜெயிக்காம இருக்கணும்னா போடா வெண்ணைகளா தான் சொல்லிட்டு போடுறது. நீ சொல்லுவ இந்த லைன் அப் ரெண்டையும் பாக்குற. இந்த லைன் அப் பார்க்கும்போது என்ன தோணுது இந்த 2 டீமும் இந்த கேமுக்குள்ள வரும்போது? ஏன்னா சிட்டி வந்து ஏற்கனவே 2 கேம் தோத்துட்டாங்க. உங்களுக்கு வந்துட்டு லிவர்பூல் கூட மட்டும் தான் 1 கேம். இன்னொரு ஸ்டார்ட் சொல்றேன்.
இந்த மாதிரி யூரோப்பியன் கேம் வீக் முடிச்சுட்டு ஒரு பிரீமியர் லீக் வந்து சிட்டி ஆடுறப்ப லாஸ்ட் 7 கேம்ஸ்ல 5 வாட்டி தோத்து போயிட்டாங்க. சோ வந்துட்டு அவங்களுக்கு பிரஷர் அதிகமா ஈஸி வின்னுங்கற ஆர்சனல் ஈஸி வின்னுங்கற. ஈஸி வின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா வின் பண்ணுவோம்டா அப்படின்னா அப்படிதான் லிவர்பூல் கேம்லயும் சொன்னா அப்புறம் ஒண்ணும் நடக்கல. ஒரு கோல் நீங்களே கஷ்டப்பட்டு அந்த ஒரு கோலை போட்டீங்க. சரிடா வின் பண்ணிட்டீங்க அவ்வளவுதான். நடக்கல அது வரைக்கும். அதேதான் சொல்லிக்கணும். சரி இந்த கேமுக்குள்ள வருவோம். இந்த கேம் வந்து 2 டீமுமே 4-3-3 லைனப் வச்சு தான் போறாங்க. என்ன இந்த சலீபா பேக்கா இல்ல மஸ்கரா தான் ஆட போறானா என்ன? எஸ் சலீபா வந்து ஃபுல்லி ஃபிட் தான். ஆனா நம்மளோட ஆர்டெட்டா as usual வந்துட்டு லோலாய் விட்டு இருக்காரு. அவன் தான் கண்டிப்பா ஆரம்பிக்க போறான். லாஸ்ட் கேமே வந்து சப்ஸ்டிட்யூட் வந்துட்டான். சோ ஐ திங்க் இந்த கேம் வந்து டெஃபினட்டா ஐ வில் ஸ்டார்ட். ஏன்னா ஐ திங்க் லாஸ்ட் அந்த 2 கேம்லயுமே சலீபா கேப்ரியல் ஆடினான்னு நினைக்க சிட்டி கூட ஆடும்போது ஞாபகம் இருக்கா? 2 ஹோம் கேம்ல நீங்க ஜெயிச்சீங்க. எப்பவுமே சலீபா கேப்ரியல் ஆடுவாரு. அதுல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணி கோல் குடுக்குறதே நம்ம சலீபா தான். சரி என்ன இந்த கேம் வந்து போன வருஷம் கேம் மாதிரி 5-1 மாதிரி எதிர்பார்க்கலாமா? இல்ல நீங்க ஒரு லோவஸ்ட் ஆஃப் லோ பிளாக் ஒரு ட்ரெயின் பஸ் எல்லாம் நிப்பாட்டினீங்க பாரு ஒரு 2-2 கேம் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா? இல்ல அதுக்கு முன்னாடி வருஷம் நீ சொன்ன பாரு ஜெயிச்சீங்க பாரு 90 நிமிஷத்துல 85 நிமிஷம் எங்களெல்லாம் தூங்க வச்சீங்க பாரு அந்த மாதிரி ஒரு கேம் எதிர்பார்க்கலாமா? இல்ல என்ன மாதிரி கேம் ஆட போறீங்க? மொத்தம் வன்மத்தை கொட்டிட்ட கடைசியா நீங்க எப்ப கடைசியா 5 கோல் போட்டீங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நீ உனக்கெல்லாம் ஒரு அதே உங்களை நீ பேசலாம் இல்லனா நீ வாயே தரக்கூடாது. இந்த மாதிரி வந்து நாங்க அராம்பால் ஆடுறோம்ட்டு 5 கோல் சிட்டி அகைன்ஸ்ட் தான் நீ போட்டியா? இல்ல அதுவும் எங்க சின்ன பசங்க எல்லாம் வந்து போட்டாங்க 2 பேரு. வந்து ஸ்னூஸ் பெஸ்ட்ல எதிர்பார்க்க ஐ திங்க் ப்ராப்பர் ஃபுட்பாலிங் எதிர்பார்க்கலாம். அதான் அந்த சேம் 5 கோல்ஸ் எல்லாம் எனக்கு வருமானலாம் எனக்கு தெரியல. போன வாட்டி வந்ததே வந்துட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. 1 out of 2000 people அதை கெஸ் பண்ணிருக்கலாம் 5 கோல் எல்லாம் போடுவோம்ட்டு. சோ இந்த வாட்டி வந்து ஃபுல் அட்டாக்கிங் 2 டீம் அட்டாக்கிங். எனக்கு வந்து சிட்டி தான் இன்னும் நான் வந்து என்ன மாதிரி ஆட போறாங்கன்னு நான் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த சென்ட்ரல் ரோல்ல நீ நம்ம போன எபிசோட்ல பேசின மாதிரி ஃபோர்டன் ஆடுவானா இல்லனா வந்துட்டு பெர்னாடோ தான் வந்துட்டு ஓரளவுக்கு சான்ஸ் கிரியேஷன் ரோல்ல ஆட போறானான்றது அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் சிட்டில. இப்போ இந்த கேம்ல வந்து அதிகமா இன்டென்ஷன் எடுத்து ஆடணும்னு சிட்டிக்கு இருக்கா ஆர்சனலுக்கு இருக்கா? நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. வெரி ஏர்லி இந்த சீசன் நீ சொன்ன மாதிரி இந்த கேம்னால ஒன்னும் டிசைடும் ஆக போறது இல்ல. பட் எப்பவுமே ஆர்சனல் மேலயும் ஆர்டெட்டா மேலயும் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் வந்து டிராக் ஆடாதீங்க, நீங்க தோத்தாலும் பரவாயில்ல வின்னுக்காக ஆடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்கல்ல. சோ இந்த கேம்ல எப்படி எந்த இன்டென்ஷனோட ஆர்டெட்டா ஆடுவான்னு சொல்லி ஓகே நம்ம வந்து எப்படி இருந்தாலும் தோக்க கூடாதுங்கிற இன்டென்ஷனோட ஆடுவாரா இல்ல ஜெயிக்கணும்ங்கற ரேஜ் ஃபைட்டரா மாறிட்டீங்க நீ வர கொஸ்டின்ஸ் வெச்சாவணும் நானு. நான் எல்லாரும் சொல்றது இதுதான். யாராச்சும் டிராக் ஆடணும்னு சொல்லி ஆடுவாங்களா? அது வந்து தெரியல. ஆப்வியஸ்லி வந்து ஹோம்ல எல்லாம் ஆடுறப்ப நீ வின்னுக்காரனா ஃபேன்ஸே கடுப்பாயிருவாங்க. சோ அதனால வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. அவையெல்லாம் கூட ஓரளவுக்கு சொல்லிட்டு தப்பிச்சிடலாம். ஹோம்ல எல்லாம் வந்து டிராக் ஆனாங்கன்னா போட்டு தள்ளிடுவாங்க ஆர்சனல் ஃபேன்ஸ். சோ ஐ ஃபீல் டெஃபினெட்லி வின்னுக்கு தான் போகணும். அண்ட் இது வந்து ஒரு பிக் டெஸ்ட் ஃபார் யாக்கரஸ். ஏன்னா வந்து யாக்கரஸ் அதை வச்சுதான் அவங்க வந்து இந்த கிரெசிமே பில்ட் பண்ண அகைன் சிட்டி ஒரு ஹேட்ரிக்கை போட்டு சாம்பியன்ஸ் லீக்ல. சோ அந்த மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாமா இந்த கேம்ல பார்ப்போம். ஆமா ஏன்னா இந்த கேம் வந்து ஃபார் மீ ஒன் ஸ்பெசிபிக் ஒரு மேட்ச் அப் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து இந்த டோக்கு வர்சஸ் டிம்பர். ஏன்னா டோக்கு வந்து நீ நம்ம போன எபிசோட்ல சொல்லியிருந்தோம் செம்ம கான்ஃபிடன்ஸோட இந்த கேமுக்கு வரான். ஏன்னா 2 கேம் செம்ம பர்ஃபார்மன்ஸ் யுனைடெட் கூடயும் சரி சாம்பியன்ஸ் லீக்லயும் சரி ஒரு கோல் வேற சாம்பியன்ஸ் லீக்ல. ஸோ இந்த கேமுக்குள்ள வரும்போது செம்ம கான்ஃபிடன்ஸ் வர டிம்பர் ஹஸ் ஜென்ரலி பின் வெரி சாலிட். ரைட் பேக்ல வந்துட்டு ஒரு 10 கேம்ஸ்னா 9 கேம் சாலிட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. 1 கேம்ல அபவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து டிம்பரா இருந்திருக்கான். பட் டோக்கு வந்து நமக்கு தெரியும் எவ்வளவு குவிக் எவ்வளவு ஃபாஸ்ட் பேஸ்ட் வழக்கமா நம்ம சொல்லியிருக்கோம். அவனுக்கு தாண்டி போயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு. அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் 2 கேம்ஸ்ல அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு இது ஒரு பயங்கரமான ஃபைட்டா தோணுச்சு. உனக்கு வேற ஏதாச்சும் மேட்ச் அப் தோணுதா? எனக்கு மேட்ச் அப்னு இல்லடா. 2 டீமுமே வந்துட்டு பிளேயர் பேஸ்ட விட அவங்களோட டாக்டிக் பேஸ் ஃபுட்பால் தான் ஆடுவாங்க. ஸோ வந்து எனக்கு பர்டிகுலர்லி ஒரு பிளேயர் தான் டாமினேட் பண்ணுவான்னு தெரியல. டோக்கு நீ சொன்னது கான்ஃபிடன்ஸ் நல்லா ஹையா இருக்குது. ஸோ வந்து முன்ன மாதிரி இல்லாம நல்லா ஓடி போய் அப்படி ஏதோ கோலே தான் போட்டுற போறான் தான் லைட்டா பயமா இருக்கு. பட் நீ இண்டிவிஜுவலா பேசணும்னா டெஃபினெட்லி ஹாலண்ட் பத்தி பேசாம விடவே முடியாது. அவன் வந்துட்டு லாஸ்ட் ஐ திங்க் 4 to 5 கேம்ஸ் ஆடின எல்லா கேம்ஸுமே லண்டன்ல மீன் ஆர்சனல் அகேன்ஸ்டா போட்டிருக்கான். பட் லண்டன் டீம்ஸோட வந்துட்டு 19-20 மாதிரி இருக்குது. சரியான ஸ்டார்ட் வச்சிருக்கான். ஸோ இஸ் பின் இன்கிரெடிபிள். ஸோ அந்த ஒருத்தர் பத்தி நான் பயப்படணும்னு நினைச்சேன்னா டெஃபினட்டா ஹாலண்ட் தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் 4 கேம்ஸாவே கண்டினியூஸா ஆர்சனல் அகேன்ஸ்டா போட்டிருக்கான். லாஸ்ட் கேம்ல இந்த ஒரு கோல் ஹாலண்ட் தான் போட்டுது. சோ அவன் தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். நீங்க தான் சொல்லுவீங்க சலீபா பாக்கெட்ல இருப்பானா கேப்ரியல் பாக்கெட்ல இருப்பானான்னு உட்கார்ந்து கண்டுபிடிச்சீங்க. என்ன பண்ணாலும் அந்த ஒரு கோலை மட்டும் எப்படியாச்சும் போட்டுருவான். என்ன பண்றது? அந்த மாதிரி நிறைய பேர் எங்க லிஸ்ட்ல இருக்காங்க. அந்த மாதிரி இவனை சேர்த்துக்கணும்.
மிட்ஃபீல்ட்ல என்ன மெரினோ தான் ஸ்டார்ட் பண்ணுவாப்லையா இல்ல ஓடகார்ட் பேக்கா என்ன நடக்குதுங்க? ஓடகார்ட் பேக் இல்ல. பட் எனக்கு வந்து மெரினோ ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு இது இல்ல. ஏன்னா அட்டாக்கிங்கா போக மாட்டேங்குது. அவன் மெரினோஸ் வெரி குட் ஸ்ட்ரைக்கர். இப்பயுமே நான் சொல்றேன் எங்க டீம்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷர்னா வந்து மெரினோ தான். பட் அவன வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் ரோல்லயே யூஸ் பண்ணலாம்னு சொல்வேன். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சப் பண்ணி ஸ்ட்ரைக்கர் வேணும்னா அவன் மெரினோ எடுத்துருவாங்க. பட் இப்ப கிரியேட்டிவிட்டி லைட்டா லேக் ஆகுது மெரினோ அங்க அந்த பொசிஷன்ல ஆடுறப்ப. அவன் வந்து ஓவர்லோட் பண்றான். பட் அந்த அந்த பொசிஷன்ல வந்துட்டு கொஞ்சம் இன்னும் அட்டாக்கிங் ஓரியன்டட் வனேரி மாதிரி ஒரு பிளேயர் ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ மிட் வீக்ல வந்து 2 சப்ஸ்டிடியூட்ஸ் உள்ள வந்து கம்பைன் பண்ணி கோல் போட்டு மேட்சை வின் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அன்பார்ச்சுனேட்லி திருப்பியும் அவங்கள பெஞ்சுக்கு அனுப்புற மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்கு. ஏன்னா ஐ திங்க் எஸ்ஏ தான் ஸ்டார்ட் பண்ணுவான், யாக்கரஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஓகே தான் பெஞ்ச்ல இருக்குது. இல்ல அப்போ நீ அப்படி யோசிச்சு பாரு, நீ வந்து அப்படி வந்து பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குற பிளேயர் திருப்பி கொண்டு பெஞ்ச்ல உட்காருங்க அப்படிங்கும்போது வந்து அவங்களுக்கு என்னடா அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம ஜெயிச்சு கொடுத்தா நமக்கு ஸ்டார்ட் கிடைக்காதான்னு தோணுது. என்ன ரோல் ஆஃப் எஸ்ஏ இங்க? ஏன்னா வழக்கமா சொல்லிட்டு இருந்தோம் இந்த மாதிரி அந்த ஃபாஸ்ட் பேஸ் டிரான்சிஷன்ஸ்ல ஒரு பிளேயர் எஸ்ஏ மாதிரி ஒரு பிளேயர் ஆர்சனல் கிடைச்சா ஓகே செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கேம்ஸ் 4 கேம்ஸ் ஆயிருக்கு. என்ன என்ன பாத்திருக்க? அவன் சூப்பரான ட்ரிப்ளர் டேக் ஆன் பண்றதெல்லாம் வந்துட்டு ஜாலியா லைக் டிஃபெண்டர்ஸ் டேக் ஆன் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இஸ் வின்னிங் எவ்ரிதிங். எனக்கு என்னன்னா அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் நம்ம கிறிஸ்டல் பேலஸ்ல பார்த்த மாதிரி பார்க்க முடியுமானே டவுட்டா இருக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொசிஷன்ல வந்து அவன் லெஃப்ட் விங்ல போட்டுறாங்க. அவன் ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் கைண்ட் ஆஃப் ரோல்ல தான் ஆடிட்டு இருந்தான் கிறிஸ்டல் பேலஸ்ல. ஏன்னா அவங்க 3 at the டாப் 2 அட்டாக்கிங் மிட் ஒரு ஸ்ட்ரைக்கர் ஆடிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அந்த மாதிரி ரோல்ல அவனை பார்க்கணும்னா அவனை வந்து அட்டாக்கிங் மிட்ல போட்டு லெஃப்ட் விங் மார்டினெல்லி போடலாம். ஹோப்ஃபுல்லி அது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பட் எஸ்ஏ ஆஸ் அ பிளேயர் குவாலிட்டி தான். பட் இன்னமும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பாசிங்ல அப்போ மிஸ்டேக்ஸ் நடக்குது. அண்ட் ஷூட்டிங் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல. ஸோ டெஃபினெட்லி நீட்ஸ் டைம். ஸோ வந்து 2 கேம் தான். ஏன்னா நீ அந்த பக்கம் எஸ்ஏ சொல்ற மாதிரி நான் அந்த பக்கம் ரெயின்டியர் சொல்லுவேன். அந்த ஃபர்ஸ்ட் கேம் நம்ம பார்த்துட்டு பா செம பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டரா வேற லெவல்ரான்னு பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே குவாய்ட் ஆயிருச்சு. அவன் பெருசா ரெயின்டியர்ஸ் பத்தி அதுக்கப்புறம் எதுவுமே யாரும் பெருசா பேசல. அவனோட பர்ஃபார்மன்ஸ் பிட்ச்லயும் பார்க்கல. நம்ம வந்து போன கேம் கூட பார்த்தோம்னா டோக்கு பாராட்டணும், ஃபோடனை பாராட்டணும் கோல்ஸுக்கு அவங்க பில்டப் அப்பயுமே 2-3 ஷாட் சூப்பரா தான் அடிச்சான். அவன் கோல் போல ஆப்வியஸ்லி. பட் அவன் நல்லா ஷூட் பண்றதுக்குலாம் பயப்பட மாட்டேங்கிறான். எக்ஸாக்ட்லி வாட் சிட்டி நீட். அதான். ஸோ ஐ திங்க் அந்த ரெயின்டர்ஸ் வந்து இந்த கேம் ஹேஸ் டு பி மேசிவ். ஏன்னா அவனோட மிட்ஃபீல்ட் வந்து ரெயின்டர்ஸ், ராட்ரி அண்ட் பர்னாடோ இருக்குன்னு நினைக்கிறேன். வித் ஃபோடன், ஹாலண்ட் அண்ட் டோக்கு அப் டாப்னு நினைக்கிறேன். கூஷனாவ் அட் ரைட் பேக் ஹஸ் பின் சாலிட். போன வாரமும் பேசியிருந்தோம், அதுக்கு முன்னாடியும் சொல்லிட்டு இருந்தோம். இது நல்லா ஆயிட்டான். ஏன்னா ஒரு 6 months அவன் ஆட வைக்கவே இல்லைல்ல. நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து மறுபடியும் உள்ள வந்துட்டான்னு. எனக்கு அந்த காலோஃபியோரி வர்சஸ் குஷனாவ் நான் பார்க்கணும். ஏன்னா காலோஃபியோரி இருக்கிற சைஸுக்கு அவன் இருக்கிற அட்டாக்கிங் இதுக்கு கூஷனாவ் பாவம் பயங்கர ஒல்லியா இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அந்த பேட்டில் பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கும். என்ன நடக்கும்? என்ன ப்ரெடிக்ஷன் உனக்கு? பெப்பர்ஸ் ஆர்டேட்டானாலே ஒரு டாக்டிக்கல் மாய்ஸ்ட்ரோ பேக்ல தான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி ஒரு நல்ல எக்ஸைட்டிங் மேட்ச் எதிர்பார்க்கலாம். ஐ திங்க் ஆர்சனல் ஒரு சொல்லுவோம் 3-0 வின். ஆனா பெப்பு வெறியோட வருவான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ சொன்ன பாரு டாக்டிக்கல் பேட்டில்னு அந்த மாதிரி மொக்க மேட்ச் ஆடி 1-1 அப்படின்னு கேம முடிக்க போறீங்கன்னு தான் தோணுது. அதுக்கு மேல எல்லாம் சான்ஸ் இல்ல. லாஸ்ட் மினிட் கோல் போடுறதுக்கு பிரஷர்ல போய் சாவறது. என்னால முடியலனா அழுகணும்டா. வந்து ஜாலியா வின் பண்ணிட்டு போலாம். அந்த ஜாலியா வின் பண்றத பத்தி நான் வந்து மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் பேசுறேன்.